இன்றைய வார்த்தை உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக. ஆமேன். நாம் இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு அதிகமாக தேவன் ஆசீர்வதிக்க வல்லவர். நாம் நம் வாழ்க்கையில் பெருக்கம், பொருளாதாரம் ஆகியவற்றை தேவன் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உழைப்பு, தொழில், குடும்பம், வாழ்க்கையின் அனைத்து பதிகளிலும் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். தேவன் 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவர். அவர் தம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கின்படி தம் பிள்ளைகளாகிய நமக்கும் ஆசீர்வாதங்களை தருகிறார். அவரும் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரின் கருத்தில் நம்மை ஒப்படைப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன பெருப்பத்தை போன்று தம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலும் இப்போது இருக்கிறதை விட 1000 மடங்கு அதிகமான நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை அப்படியே நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். இந்த நாளையும் ஊழியக்காலையும் மிஷனரிமார்களையும் அவளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லையை பெரிதாக்கும்படியே ஜெபிக்கிறேன். 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை ஊழியங்களை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. தேசத்தை ஆளுவுல நீர் வழிநடத்துங்கப்பா. ஒருவருக்கொருவர் நான் தான் பெரியவன், நானவன் பெரியவன் சொல்லாதபடிக்கு கர்த்தாவே, சமாதானத்தின் ஆவியை ஒவ்வொருக்கும் கட்டளும்படியாக ஜெபிக்கிறப்பா. எல்லாரும் சமாதானத்தோடு கத்த கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவே, இந்த காலை வேளையிலும் இந்த வசனங்களை கேட்கிற, தியானிக்கிற, துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவே, 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் தந்து வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறப்பா. இந்த வசனங்களை கேட்கிறவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனத்தை கேட்க கேட்க உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த, சாட்சியை காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியே ஜெபிக்கிறப்பா. ஆண்டவே, வல்லமை தேவனே, பெருக்கத்தின் ஆண்டாக அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியே ஜெபிக்கப்பா. ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. நீ வலதுபுறத்திலும் இடங்கண்டு பெறுவாய், இடதுபுறத்திலும் இடங்கண்டு பெறுவாய் சொன்னீங்க ஆண்டவரே. நீ பட்டத்திலும் ஆசீர்வதிப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிப்பாய் சொன்னீங்க ஆண்டவரே. உடைய வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பாதையும் கொடுத்து அணுகாது, பாதைகளுக்குள்ளே வராதற்கும் சொன்னீங்க ஆண்டவரே. மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. உன்னை அதிசயங்களை காணப்படுமே சொன்னீங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.